கிடையாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நேர்பட பேச நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தலைநகர் டெல்லியில ஜந்தர் மந்தர் பகுதியில் கடந்த 36 நாட்களாக நடைபெற்று வந்த மாணவர்களின் போராட்டம் தற்போது முடிவுக்கு வந்திருக்கிறது. காரணம், அவங்க முன்வச்ச பிரதான கோரிக்கையான மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பது. அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமாவும் செய்திருக்கிறார். தொடர்ந்து மற்ற கோரிக்கைகள் தொடர்பாக மத்திய அமைச்சர்களை சந்திச்சு சிஜேபியுடைய பிரதிநிதிகள் பேசியிருக்கிறார்கள். அதையும் நிறைவேற்றி தருவதாக உறுதி கொடுத்ததன் பேரில் மாணவர்களை கலைந்து செல்லுமாறு சிஜேபியின் பிரதிநிதிகளும் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். இப்படியாக ஒரு போராட்டம் நிறைவடைந்திருக்கும் நிலையில இது உணர்த்துவது என்ன, இதோடைய பின்னணி என்ன என்பதான கேள்விகள் இருக்கிறது. இந்த போராட்டத்தின் வெற்றி வரக்கூடிய நாட்கள்ல சமூகத்திலையும் சரி அரசியல்லையும் சரி எவ்வாறாக எதிரொலிக்க போகிறது என்ற மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. அதன் அடிப்படையில தான் இன்னைக்கு நாம நேர்பட பேச நிகழ்ச்சியை கட்டமைச்சிருக்கோம். நாட்டையே அதிர வைத்த மாணவர்களின் போராட்டம், மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா, போராட்டத்தின் வெற்றி அரசியலில் எப்படி எதிரொலிக்கும் என்பதுதான் தலைப்பு. தற்போது கருத்துரையாளர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். அரங்கத்தில் நம்மோடு 3 விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள். அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல், அரசியல் விமர்சகர் திரு காமேஷ், அரசியல் விமர்சகர் திரு ரமேஷ் சேதுராமன், தொலைத்தொடர்பு மூலமாக நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன். நால்வருக்கும் வணக்கம். முதலாவதாக திரு சுவாமிநாதன், ஒரு இன்ஸ்டா பேஜாக ஆரம்பித்தது, பிறகு அது இயக்கமாக மாறியது, கல்வி முறைகளை முன்வச்சு போராட்டம் நடைபெற்றது. தற்போது அந்த போராட்டம் வெற்றியில முடிவடைஞ்சிருக்கு. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த போராட்டத்துடைய வெற்றியின் தாக்கம் எவ்வாறாக இருக்கும்? 2 விதமா அணுக வேண்டியது இருக்கு. சமூக ரீதியாக இதோடைய தாக்கம் எப்படி இருக்கும், அரசியல் ரீதியாக இதோடைய தாக்கம் எப்படி இருக்கும்? சமூக ரீதியாக முதல்ல அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கு நம்ம போராடினால் அரசு எந்திரமும் நமக்கான குரலை கேட்க வைக்க முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கையை விதைத்திருக்கிறது. அடிப்படையில ஒரு சமூக அடிப்படையில் பார்த்தால் கிட்டத்தட்ட இளைய தலைமுறை அவர்கள் தான் இந்திய தேசத்தினுடைய எதிர்காலம். கிட்டத்தட்ட 22 லட்சம் பேர் நீட் தேர்வை எழுதக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதுல நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு கடந்த 5 ஆண்டுகள்ல 3 முறை வினாத்தாள் கசிவு. சோ அப்படியான ஒரு சூழல்ல நமக்கான ஆயுதமாக ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கலாம், அதுல கோரிக்கைகளை அரசு செவிசாய்க்கக்கூடிய நெருக்கடியும் சூழலையும் கூட உருவாக்க முடியும் அப்படிங்கிறது அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கான நம்பிக்கை. ஆனா இது அரசியல் ரீதியாக ஏற்படுத்த போற தாக்கம் தான் ரொம்ப கடுமையாக இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா நேற்று வரை இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடாத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே ரீல்ஸ் போட வைத்து விட்டது. 10 லட்சம் ஃபாலோவர்ஸ் கூட்டிட்டாங்க, கட்சியில 10 லட்சம் பேர் இணைந்துட்டாங்கன்னு கைதட்டிய கழகங்கள், கைதட்டிய தேசிய கட்சிகள்லாம் இன்னைக்கு 10 லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்கிறத செய்தியாக வெளியிடக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒரு பெரிய புரட்சியாக பேசக்கூடிய அளவுக்கு அந்த சமாச்சாரம் மாறி இருக்கு. ஒன்று. 2வது, மிக மிக முக்கியமாக கிட்டத்தட்ட நரேந்திர மோடி அவர்கள் கடந்த 13 ஆண்டுகளா மன் கி பாத்ல தான் பேசிட்டு இருந்தார். மனதின் குரல் அப்படிங்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில தான், அகில இந்திய வானொலியில தான் பேசிட்டு இருந்தார். இன்றைக்கு அவரும் சமூக வலைதளங்களின் வழியாக கருத்தை சொல்ல வேண்டிய தேவையும், சோனம் போன்றவர்களை நீங்க உண்ணாவிரதத்தை முடிவுக்கு கொண்டு வாங்கன்னு சொல்ல வேண்டிய நெருக்கடியும் இந்த களம் உருவாக்கி இருக்கு. சோ அப்ப அது கிட்டத்தட்ட ஒரு ஜென்சி அல்லது இளைய தலைமுறை, கிட்டத்தட்ட அது ஒரு செல்ஃபி வீடியோ மாதிரி தான் இருந்தது இல்லையா? பொதுவா பெரிய பெரிய தலைவர்கள்லாம் பேசும்போது நிறைய கேமரா செட்டப்போடு இல்லாம ஒரு செல்ஃபி வீடியோ மாதிரி தான் இருந்தது. ஆமா, அது மனதுக்கு நெருக்கமான ஒரு உணர்வை ஏற்படுத்துகிற தன்மையோடும் இருந்தது. நீங்க கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரி ஒரு செல்ஃபி வீடியோங்கிற பொழுது, அதுவும் அது நள்ளிரவுல வெளியாகிற போது அதுல இன்னொரு விஷயம் இருக்கு. அதுக்குள்ள ஒரு இந்த போராட்டம் நீண்டு கொண்டே இருக்கிறதே அப்படிங்கக்கூடிய ஒரு அக்கறையோ கவனிப்போ என்பதை தாண்டி அது அரசுக்கும் அவப்பெயரை ஏற்படுத்தல. பாராளுமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் இப்படியான பிரச்சனை நடக்குது. 13 ஆண்டுகள்ல விவசாயிகள் போராட்டம் கடுமையாக நடந்திருக்கு. பட் அது விவசாயிகள் போராட்டம் கூட கடினமான அளவுல பங்கேற்றது சில பஞ்சாப் போன்ற சில மாநிலங்கள்ல கடினமான விவசாயிகளுடைய போராட்டமாக தான் வீரியமாக இருந்தது. ஆனா இது அப்படி இல்லை. 22 லட்சம் தேர்வர்கள் என்பவர்கள் அகில இந்திய அளவுக்கான ஒரு பெரும் பிரச்சனையாக மாறுது. கிட்டத்தட்ட அவர்களுடைய கோரிக்கை என்பது தர்மேந்திர பிரதான் ராஜினாமா தொடங்கி ஒரு 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்துறாங்க. இது ஒரு பெரிய நெருக்கடியா மாறுது. அரசியல் ரீதியாக இதனுடைய தாக்கம் அதனாலதான் கூடுதல் இம்பார்ட்டன்ட் வருது. அதனாலதான் அவர் ரீல்ஸ் வடிவத்துல இனிமேல் சமூக வலைதளங்கள்ல அரசினுடைய சாதனைகளை சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க நேற்று வரை கிட்டத்தட்ட மத்திய அரசின் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் வழியான தகவல்களை தாண்டி கிட்டத்தட்ட இந்த தாவேகா ஸ்டைல் அரசியலுக்கு இன்னைக்கு பாஜக தள்ளிவிடப்பட்டிருக்குங்க. இது கிட்டத்தட்ட ஒரு தாவேகா இந்த அரசியல் தானே செய்தாங்க, ரீல்ஸ் அரசியல் தானே செய்தாங்க. அதை இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவர்களும் அந்த இடம் நோக்கி நகர வேண்டிய தேவை இருக்கிறத இந்த சூழலும் ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறது ஒன்று பாக்குறேன். இன்னொன்று மிக மிக முக்கியமா இதுல சிக்கல் யாருக்குன்னா பாஜக இல்ல, காங்கிரஸ் கட்சிக்கு நான் பாக்குறேன். நீங்க எதிர்கட்சி அரசியல் இதுல நீர்த்து போக செஞ்சுட்டாங்களே. நீங்க பாஜக அழைத்து பேசியது 3 முறை பேசுறாங்க. நீங்க ஒரு கரப்பான் ஜனதா பார்ட்டியை பேசுறாங்க. ராகுல் காந்தி அவர்கள்
பிரதமர் வீட்டை நோக்கி போகிறார், அன்றைக்கு கைது செய்யப்படுறாரு, அவரோடு முக்கியமான எம்பிக்கள் எல்லாம் கலந்து கொள்றாங்க. ஆனா இந்த எதிர்க்கட்சி அரசியல் என்பதை நீர்த்து போக செஞ்சுட்டாங்க. நீங்க இந்தியா முழுவதும் காங்கிரஸ் இதை வேறு வேறு வடிவங்கள்ல போராட்டமாக முன்னெடுத்திருக்கலாம். பட் அந்த கிரெடிட்ட காங்கிரஸுக்கு கிடைக்காம கடைசி வரை கரப்பான் ஜனதா பார்ட்டி அது கிட்டத்தட்ட இன்னொரு ஒரு பொலிட்டிக்கலா அவங்க எலெக்ஷனை கண்டக்ட் பண்ண போறாங்களா, இந்த அமைப்பாக மட்டுமே தொடர போகிறதா என்பதெல்லாம் ரெண்டாவது பட்சம். ஒருவேளை அது பொலிட்டிக்கல் பார்ட்டியா மாறுச்சுன்னா அது பிஜேபிக்கு தானே லாபம், இன்றைய சூழலையே மாறுச்சுன்னா. ஏன்னா இவர்கள் காங்கிரஸோடு கைகோர்த்து கரப்பான் ஜனதா பார்ட்டி வந்தாங்கன்னா பிஜேபிக்கு நெருக்கடி. காலப்போக்கில் கரப்பான் ஜனதா பார்ட்டி மட்டுமே இருந்தா இன்னைக்கு லெப்ட் ஃபுல்லாவே அவங்களோட தான் இருந்தாங்க இடதுசாரிகள். இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பாலன் இல்லத்திலேயே மாணவர்கள் போராட்டம் நடைபெற்று வந்தது. அப்ப அதுல காங்கிரஸோட ரோல் என்ன? அப்ப பிரதானமா நாடு முழுவதும் பாஜகவை எதிர்க்கிற ஆற்றல் உள்ள கட்சினா காங்கிரஸ் தான். அப்ப காங்கிரசினுடைய ரோல் அந்த இடத்துல என்னங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறுது. அப்ப நீங்க கரப்பான் ஜனதா பார்ட்டியை தொடர்ந்து பாஜக அங்கீகரிக்கிறாங்கல்ல, அந்த இடத்தை கொஞ்சம் சந்தேகிக்கவும் செய்யறேன். நீங்க இவ்வளவு நாள் போராடிய அமைப்புகளை, போராடிய கட்சிகளை இவ்வளவு தூரம் அங்கீகரித்திருக்கிறார்களா? அப்படின்னா நீங்க மாணவர்கள் போராட்டத்திற்காகவே செவிமடுக்கக்கூடிய கட்சி, அதுல சந்தேகமே இல்ல. ஒரு அரசினுடைய இல்ல இந்த போராட்டத்துடைய அளவு அப்படி இருக்கு இல்லையா திரு சுவாமிநாதன்? ஏன்னா நாடெங்கிலும் போராட்டம் பரவுது, பல இடங்கள்லயும் மாணவர்கள் போராடுறாங்க அப்படின்னும் போது அந்த போராட்டத்துடைய வீரியத்தை அரசு உணர்ந்து அழைச்சிருக்கோ? ஆமா, நிச்சயமா இல்ல. அதுவும் ஒரு காரணம். போராட்டத்தினுடைய வீரியத்தை அரசு உணர்ந்திருக்கிறது. ஜந்தர் மந்தர்ல இரவு பகலாக போராடுறாங்க. 16-18 மெட்ரோ ரயில் நிலையங்களை மூடிய பிறகும் இளைஞர்கள் திரள்றாங்க. நாடு முழுவதும் போராட்டம் நடக்குது. பட் இங்க என்ன பிரச்சனை, காங்கிரஸ் கட்சி போன்ற ஒரு எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய கட்சி இதை நீர்த்து போகுதுங்க. நீங்க நாளைக்கு தேர்தலா இது நீங்க அரசியல் ரீதியான தாக்கம் கேட்டீங்கன்னா, நாளைக்கு 29 எலெக்ஷன் நடக்க போகுதுன்னா அந்த எலெக்ஷன்ல காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ன வகையான முடிவை எடுக்க போறாங்கிற சூழல் வருதுல. அவங்க இதுவரை அரசியல் களத்தை சந்தித்தவர்கள் இல்ல. ஒருவேளை அவர்களுக்கு நம்பிக்கையை தரலாம். பிரதமர் அவர்களே நமக்காக காணொலி வெளியிடுறாரு, முக்கியமான நம்ம கேட்ட 3 கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுது, அமைச்சர் ராஜினாமா செய்யறாரு, சரி நம்ம எலெக்ஷன்லயும் கண்டஸ்ட் பண்ணுவோம், இளைஞர்கள் அமைப்பா நம்ம தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு சொல்லி அவர்கள் சந்தித்தாங்கன்னா காங்கிரஸோடு கைகோர்த்தால் பாஜகவுக்கு நெருக்கடி. அவங்க தனியா நின்னாங்கன்னா ஒரு 3வது அணிக்கான தேவை ஏற்கனவே இருக்குன்னு பேசப்படுறப்ப அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி தனியா நின்னாங்கன்னா எதிர்காலத்துல சொல்றேன் அது கிட்டத்தட்ட பாஜகவுக்கு சாதகமாகலாம். ஆனா இது முழுக்க முழுக்க பாஜக அரசு இது நாள் வரை காட்டிய தன்மையிலிருந்து ஒரு மாறுபட்ட தன்மை. அவர்கள் எந்த விஷயத்திலையும் பின்வாங்கினதில்லை. அவர்கள் வேளாண் திருத்த மசோதா மட்டும்தான், அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான். அவர்கள் கொண்டு வருகிற மசோதாக்கள் வேண்டுமானால் தோல்வி அடையலாம். அப்ப கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு ஜென்சி கிட்ஸ் அல்லது இளம் தலைமுறையினரால் ஒரு பெரிய ஆட்சியாளர்களை நோக்கி கேள்வி கேட்க முடிந்து அந்த கேள்விக்கான விடையாக அவர்கள் ஒரு மத்திய அமைச்சரையே பதவி விலக செய்வது என்பது கிட்டத்தட்ட ஒரு அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அடுத்த தலைமுறையினர் மத்தியில முதல்ல நம்பிக்கையை விதைக்கும். நீங்க அதனாலதான் இவ்வளவு விஷயங்கள் வருது. நீங்க இத்தனை ஆண்டுகள் நீட் தேர்வு 5 ஆண்டுகள்ல 3 முறை வெளியாகி இருக்கு. நீட் தேர்வு வினாத்தால் கசிந்து இருக்கிறது. நீங்க மசோதா இப்பதானே கொண்டு வரீங்க. 10 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்துருவோம், 47 பேரை சஸ்பெண்ட் பண்ணுவோம், கல்வித்துறை செயலாளரை மாற்றோம். இது இவ்வளவுமே ஒரு இளைஞர்கள் கூட்டத்தால தானே சாத்தியமா இருக்கு. அது அரசியல் கலப்பில்லாத இளைஞர்கள் கூட்டம். அந்த கூட்டம் இனி அரசியல் வயப்பட்டால் பெரிய சிக்கல்கள் இருக்குன்னு நான் பாக்குறேன். அது பாஜக காங்கிரஸாங்கிறதுக்கா 2 பேர்ல யாருக்குங்கிறதா சஸ்பென்ஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம் திரு சுவாமிநாதன். திரு செந்தில், நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க இந்த போராட்டத்தை? மாணவர்கள் தன்னிச்சையாக திரண்டு ஒரு போராட்டம் நடத்துகிறார்கள். கிட்டத்தட்ட 36 நாட்களுக்கு பிறகுதான் பதவியை ராஜினாமா செய்யறாரு தர்மேந்திர பிரதான். இப்போ அந்த போராட்டம் முடிவுக்கு வந்ததாக அறிவிச்சிருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அரசியல் ரீதியா இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்ன்றது உங்களுடைய பார்வை. முதல் முறையாக அடிபணிந்திருக்கிறது மோடி அரசு. மாணவர்களுடைய பெரும் படை தங்களுடைய போராட்டத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு என்னுடைய உளப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதற்கு முன்பு உரி, பதான்கோட், பெஹல்காம் போன்ற இடங்களில் பயங்கரவாதிகள் புகுந்து தாக்குதல் நடத்தி அப்பாவி இந்தியர்களை, நம்முடைய இராணுவ வீரர்களை எல்லாம் படுகொலை செய்த போது கூட புல்வாமாவில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜினாமா செய்யலை. அதே மாதிரி வேளாண் போராட்டம் பெருமளவு நீடித்தது. ஏராளமான விவசாயிகள் மாண்டு மடிந்தார்கள். விவசாயத்துறை அமைச்சர் ராஜினாமா செய்யலை. நீண்ட நெடு போராட்டத்திற்கு பிறகு வேளாண் சட்டங்களை மட்டும் திரும்ப பெற்றார் மோடி. அது ஒரு பாதி அடிபணிந்தார்னு வேணா வச்சுக்கலாம். இது எல்லாத்தோட ஒரு பெரிய போராட்டம் நடந்துச்சு. மல்யுத்த வீராங்கனைகள் ஒரு பாஜக எம்பியின் மீது பாலியல் குற்றச்சாட்டுகளை பகிரங்கமாக வைத்து வீதியில் போராடினார்கள். தாங்கள் வாங்கிய பதக்கங்களை எல்லாம் சாலையில் வைத்து சென்றார்கள். அப்பொழுதும் கூட மோடி அரசு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலை. ஆனால் இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் திரண்டெழுந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி காட்டியிருக்கக்கூடிய சூழலில் வேறு வழியின்றி இன்றைக்கு தர்மேந்திர பிரதான் பதவி விலகி இருக்கிறார் என்பது தொடக்கமாக மாணவர்களுடைய போராட்டத்திற்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாக நான் இதை பார்க்குறேன். அப்புறம் இதில் கூட்டணி கணக்குகள் எல்லாம் 2029 தேர்தலுக்கு இன்னும் 3 வருஷம் இருக்குது. நம்ம அப்போ தான் பேசணும்னு நினைக்கிறேன் நான். ஆனால் அதை தாண்டி இங்கே பேச வேண்டிய தேவை என்பது
நீட் மோசடி, நீட்டில் மோசடின்னு ஒன்று வைக்கின்ற பொழுது என்னை போன்றவருடைய தொடர் வாதம்ங்கிறது நீட்டே மோசடி அப்படிங்கிறத தான் நம்ம வாதமாக வைக்கிறோம். ஏன் இந்த போராட்டம் இன்றைக்கு இவ்வளோ பெரிய போராட்டமாக மாறியதுங்கிறத நம்ம தயவு செய்து கவனிக்கணும்னு நினைக்கிறேன். அறிவார்ந்த பல வாதங்களை முன்னெடுத்த நேர்பட பேசி இன்றைக்கு இதை எடுத்திருப்பதற்கு எனக்கு உள்ளபடியே நன்றி, மகிழ்ச்சி. ஏன்னா இந்த ஆண்டு மட்டும் நீட்டில் தேர்ச்சி பெற்றவர்களுடைய எண்ணிக்கை 11,21,000. 11 லட்சம் நீங்கள் ரஃபா கணக்கு வச்சுக்கோங்க. ஆனால் மொத்தமான மெடிக்கல் சீட் எவ்வளோ தெரியுமா? 1,36,939. இந்த 1,36,939 சீட்டுக்கு எதுக்கு 11 லட்சம் பேர் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்படணும்? இதுக்கு பின்னாடி தான் ஒரு பெரிய ஸ்கேம் இருக்குது. நீங்கள் தனியார் கல்லூரிகள் மொத்த சீட்டு 73,643, அரசு கல்லூரிகளில் மொத்த சீட்டு 63,296. இந்த தனியார் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய 73,643 சீட்டில் ஸ்டேட் கவர்மெண்ட் கோட்டா இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் கோட்டா இருக்குது. அது போக 35% சீட்டை மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக அவங்க நிரப்பிக்கலாம். இந்த 35% அவங்க எதன் அடிப்படையில் நிரப்புகிறார்கள் என்றால், ஒரு உதாரணத்துக்கு பர்சன்டைல்னு சொல்கிறாங்க. நீட்டில் 16% எடுத்தவரும் தேர்ச்சி, 40 எடுத்தவரும் தேர்ச்சின்னு வைங்க. இந்த 2 பேரும் போய் நிற்கிறாங்க. ஒருத்தர் 50 மார்க்கு, புரிகிற மாதிரி எளிமையாக சொன்னால் ஒருத்தர் 50 மார்க்கு, ஒருத்தர் 16 மார்க்கு. இந்த இருவரில் யாருக்கு வேண்டுமானாலும் அவர் சீட்டு கொடுக்கலாம். 16 மார்க் இருக்கிறவர் பணம் இருந்தால் 16 மார்க் இருக்கிறவர் பணம் கொடுத்து அந்த சீட்டை பெறுகிறார். அப்போது தகுதி தேர்வு என்று சொல்கிறாங்க இல்லையா, அதுவே முதல்ல அடிபட்டு போகுது. அங்கேயே பெரிய முரண் இந்த தேர்வில் இருக்கிறது. இது அதுலேயே ஒரு பெரிய ஸ்கேம் அப்படிங்கிறது. இன்னொன்று, நீட்டோட நிற்கலை. இவங்க எம்பிபிஎஸ் படித்து முடித்து வெளியில் வரும்போது நெக்ஸ்ட்னு ஒரு தேர்வு வைக்கிறாங்க. அவங்க தான் எம்பிபிஎஸ் படித்து முடிச்சிட்டாங்களே, அதன் பிறகு ஏன் ஒரு தேர்வு? அதுக்கு இதுவரைக்கும் உரிய விளக்கம் இல்லை. நீட் பிஜிக்கு போகின்ற பொழுது முட்டை மதிப்பெண்கள் எடுத்தாலும் அவங்க பிஜி சேரலாம் அப்படின்னு கடந்த ஆண்டு சேர்ந்தாங்க. அது குறித்து அப்பொழுது பாஜக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலையிடம் கேள்வி கேட்கப்பட்ட போது, அந்த தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் சீட்டு ஃபில் ஆகாமல் இருக்குது, அதனால நாங்கள் வேற வழி இல்லை, 0வாக இருந்தாலும் இடம் கொடுக்குறோம்னு சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஸோ நீட்டே ஒரு பெரும் மோசடி என்பதால் இன்றைக்கு இந்த போராட்டம் வெடித்திருக்கிறது. சரி, தமிழ்நாடு எப்பொழுதுமே ஹிந்தி எதிர்ப்பு போராட்டமாக இருக்கட்டும், இடஒதுக்கீடு போராட்டமாக இருக்கட்டும், தமிழ்நாடு தான் எல்லாவற்றிற்கும் முன்னோடி. இந்த நீட் எதிர்ப்பு போராட்டத்திலும் தமிழ்நாடு தான் முதல்ல எதிர்ப்பு குரலை தொடுத்தது. இன்றைக்கு இன்ன பிற வட மாநிலங்கள் அதை புரிந்து கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுல மகிழ்ச்சி. இப்போ நீங்கள் அரசியலாக சில கேள்விகளை வச்சிங்க. அரசியலாக இதில் எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாஜக ஒரு பக்கம், தமிழ்நாட்டில் ஆளக்கூடிய மாநிலத்தில் ஆளக்கூடிய தாவேகா ஒரு புறம். இந்த விஷயத்தில் இவங்க 2 பேருக்கு இடையில தான் போட்டியே நடந்துச்சு. எப்படி கருத்து சொல்கிறதுங்கிறதுல அங்கேருந்து அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அம்மையார் ஒரு கருத்தை சொல்கிறாங்க. சில இளைஞர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள், அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க. ஏன் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க? அதாவது தேர்வு வினாத்தாள் லீக் ஆகி தேர்வு ரத்து செய்யப்பட்டு மறுதேர்வு நடத்துறத கூட பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா இன்னொரு வாட்டி நல்லா படித்து அந்த தேர்வை எழுத முடிகிறது என்று அவர்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டாங்களாம். அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய பதில், மாண்புமிகு அமைச்சருடைய பதில். இங்கே மாண்புமிகு சபாநாயகர் சொல்கிறாரு, சார் இந்த இப்போ போய் அமைச்சர்கள்லாம் படம் பார்த்துட்டு இருக்கிறாங்க, அங்கே படம் பார்த்து ஏங்கி ஏங்கி கேவி அழுறாங்களே சார், இங்கே மாணவர்கள் ரோட்டில் போராடிட்டு இருக்காங்களே சார்னு கேட்டால் அமைச்சர் சொல்கிறாரு, இவர் சபாநாயகர் சொல்கிறாரு, அந்த படத்தை நீங்கள் அப்படி சாதாரணமாக இடம் போட்டக்கூடாது, அது உங்களுடைய புத்திசாலித்தனத்தை எல்லாத்தையும் உங்களை அப்படி தூண்டி விடக்கூடிய விதத்தில் அந்த படம் இருக்குது அப்படிங்கிறாரு. இது என்னன்னு புரிஞ்சுக்கிறது எனக்கு புரியல. இது என்ன தூண்டி விடக்கூடிய விதத்தில் படம்னு பேசுகிற ஒரு சபாநாயகர்? அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பாடகர் அறிவை அழைத்து சொன்னதாக அறிவு வெளிப்படையாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? இது உனக்கு தேவையில்லாத வேலை, பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை இருந்தால்தான் இந்த சட்டம் நிறைவேறும் என்று சொல்கிறார்கள். இது பாஜகவோட குரல். பாஜகவோட குரலை ஏன் தாவேகா ஒழிக்க வேண்டும்? நீங்க தாவேகாவிலிருந்து மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்திலேயோ ஃபேஸ்புக் பக்கத்திலேயோ இந்த நிமிடம் வரைக்கும் இது குறித்து ஒரு பதிவு கிடையாது. டிவிகே ஹெட் குவார்டர்ஸ்லேருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கு. அந்த அறிக்கையில எங்கேயும் பாஜக என்ற வார்த்தையோ மோடி என்ற வார்த்தையோ கூட இடம்பெறவில்லை. ஆனா நாங்க நீட் தேர்வு எதிர்க்கிறோம்ன்றதையும் தொடர்ச்சியா சொல்லிட்டு தான் வராங்க. அது ஒரு வார்த்தை சொல்லிக்கிறாங்க. அது ஒரு வார்த்தை கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும்ன்றதையும் அவங்க அந்த ஸ்டாண்ட்ல அவங்க தெளிவா தான் இருக்காங்க. தாவேகாவுடைய ஒரு மலினமான அரசியல் நான் சொல்றேன். போராட மாட்டாங்க, காத்திரமா விமர்சிக்க மாட்டாங்க, எந்த சண்டையும் போட மாட்டாங்க, மக்களோட மூட பார்ப்பாங்க. எல்லாரும் நீட்டுக்கு எதிராக இருக்காங்க, நாங்களும் நீட்டுக்கு எதிராக இருக்கோம்னு சொல்லிட்டு பார்த்துப்பாங்க. ஏங்க நீங்க என்னங்க பேசல? நாங்க தான் சொல்லிட்டோமே நீட்டுக்கு எதிராக தான் இருக்கோம்னு. நீட்டுக்கு எதிராக தானே நீங்கள் இருக்கிறீங்க, அதில் மாற்றுக்கருத்து இல்லை. அப்புறம் ஏன் போராடிய மாணவர்களையும் மாணவிகளையும் தங்கைகளையும் அப்படி அடக்குமுறை ஏவுனீங்க? இன்னைக்கு அமைச்சர் ராஜ்மோகன் நேரடியா போயிருக்காரு, நேரடியா போய் அவங்க கிட்ட பேசி இருக்காரு. இன்று மாலை அவர் நான் அங்கதான் இருந்தேன். நான் பேசி முடிச்சுட்டு வெளில வரும்போது அவர் உள்ள வந்தார். எப்ப போனாரு? தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்து விட்டார், போராட்டம் முடிவுக்கு வரப்போகிறது என்று தெரிந்தவுடன் வந்தார். ராஜ்மோகன் மீது எனக்கு தனிப்பட்ட விமர்சனம் இல்லை. அரசாக நான் தாவேகா விமர்சிக்கிறேன். நான் தாவேகா எந்த இடத்துல விமர்சிக்கிறேன்? காவல்துறை, உங்க கூட்டணி கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் சொன்னார் விழுப்புரத்தில்,
காவல்துறை அராஜகம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தும். அராஜகம். தலைவர்களை கைது செய்கிறார்கள். அனுமதி வாங்கி உள்ளிருப்பு போராட்டம் நடத்தியவர்களை. எங்க? பொதுவெளியில் இல்ல, அவங்க அலுவலகத்தில் போராட்டம் செய்தவர்களை. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திற்குள் புகுந்து மாணவர்களை கைது செய்தது தாவேக அரசு. இப்ப இவங்க என்ன கேட்கறாங்க? இதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சோன்னே, நீட் ரகசியம் என்று நீங்கள் சொன்னீர்களே, திமுக போறாங்க. நான் இப்போ உடைக்கிறேன் அந்த ரகசியத்தை. நானே சொல்றேன். என்ன பண்ணணும்? கத்தி எடுத்துட்டு போய் சண்டை பண்ணணுமா? துப்பாக்கி எடுத்துட்டு போய் சுடணுமா? ஒரு ஜனநாயக நாட்டில் பாபா சாஹேப் அம்பேத்கர் வகுத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டங்களை முடிவு அரசியல் கட்சி என்ன செய்யும்? அரசியலமைப்பு சட்டத்தின்படி இறையாண்மை மிக்க ஒரு மாநில சட்டப்பேரவையில் 234 எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய அவையில் பாஜக எம்எல்ஏக்கள் 4 பேரை தவிர 230 எம்எல்ஏக்களின் ஆதரவோடு ஒரு சட்ட திருத்த மசோதாவை நிறைவேற்றி அனுப்புகிறது திமுக. இல்ல அதற்கு தாவேகாவுக்கு நம்ம நேரம் கொடுக்கணும்ல. இல்ல நான் முடிச்சிடுறேன். நான் இப்ப ஏன் தாவேகா நீட்டுக்கு விலக்கு வாங்கலே நான் கேட்கவே இல்லை. நல்லா கவனிச்சீங்களா? நான் அப்படி கேட்கவே இல்லை. அது தாவேகாவுடைய அதிகாரமும் இல்லைங்கிறது நான் அந்த ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சேன். அந்த ஒரு வார்த்தை. அப்ப அனுப்பிட்டாங்க. அதை ஆளுநர் கிடப்பில் போடுகிறார், குடியரசுத் தலைவர் கிடப்பில் போடுகிறார். 1 கோடி கையெழுத்துக்களை வாங்கி அனுப்புகிறது. ஒரு நாள் முழுக்க உண்ணாவிரதம் இருக்கிறார்கள். அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் அன்றைக்கு துணை முதலமைச்சராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் நீட்டு மட்டும் தேவையில்லாதது இல்ல, பாஜகவே தேவையற்றது நாட்டிற்கு அவ்வளவு காத்திரமாக பேசுகிறார். சிஏஏ சட்ட நகலை எரிக்கிறார்கள். குடியுரிமை திருத்த சட்ட மசோதாவை எரித்து கிழித்து எறிகிறார்கள். இவ்வளவு போராட்டம் பண்ற திமுகவின் மீது இவர்கள் ஒரு விமர்சனத்தை வச்சுட்டு காவல்துறையை விட்டு மாணவிகள் சொன்னாங்க, எங்களை அவ்வளவு அபியூசிவா பிஹேவ் பண்ணிச்சு காவல்துறை, தொடக்கூடாத இடங்களில் தொட்டார்கள். மாணவிகள் ஸ்டேட்மெண்ட் வீடியோ இருக்கு. அப்ப நீங்க காவல்துறை வச்சு இவ்வளவு அராஜகத்தையும் பண்ணிட்டு உங்களுடைய முதலமைச்சர் ஒரே ஒரு கண்டனத்தை கூட இந்த நிமிடம் வரை பாஜகவிற்கு மோடிக்கும் எதிராக பதிவு செய்யாத போது பாஜகவோடு சேர்ந்து தாவேகாவும் ஒரு நாடகம் ஆடுகிறதோ என்ற சந்தேகமும் இன்றைக்கு மாணவர்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. அதனால்தான் பாலநிலத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் மாணவர்கள் தாவேகாவிற்கு எதிராகவும் முழக்கமிட்டார்கள். இன்றைக்கு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் அங்கே வந்த போதும் ஏன் கைது செய்தீர்கள், ஏன் காவல்துறை வச்சு அராஜகம் செய்தீர்கள் என்று அவரிடமே முழக்கம் வைத்தார்கள். திரு காமேஷ், திரு செந்தில்வேல் சொன்னதை கேட்டிருப்பீங்க. மொத்தமா பார்க்கும்போது இளைஞர்களோட எழுச்சியினால் தான் தாவேகாவை தற்போது ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு தாவேகாவை சேர்ந்தவங்களே பலரும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்களோட எழுச்சி எங்க பக்கம் இருக்கு அப்படின்ற மாதிரி. அதே இளைஞர்களோட எழுச்சி தான் நீட்டுக்கு எதிராகவும் இந்த மாதிரி கோரிக்கைகளை முன்வச்சும் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவர்கள் மீது கைது நடவடிக்கை ஏவுவதற்கான காரணம் எங்க வந்தது உங்களுக்கு? முதல்ல இந்த பாசிச பாஜக ஆட்சிக்கு ஒரு செம்பட்டை அடித்த இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் எங்களோட மனமார்ந்த இளைஞர் கட்சி சார்பாக வாழ்த்துக்கள். மிகப்பெரிய வெற்றி இது. ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு சர்வாதிகாரத்தை கூண்டோடு, அதாவது இதுக்கப்புறம் இந்த மாதிரி யோசிக்க கூட கூடாது நீங்கன்ற ஒரு மிகப்பெரிய அடியை ஒன்று கொடுத்துருக்காங்கன்றதை நான் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட், இங்கே ப்ராப்ளம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட, அதாவது ஒன்றிய அரசோட இருக்கும்போது இந்த இடத்துல எந்த இடத்துலையுமே ஸ்டேட் கவர்மெண்ட்டு, அதாவது மாநில அரசுக்கான ஒரு இது இல்லை. ரொம்ப தெளிவாக அமைச்சர் ராஜ்மோகன் சொல்லிட்டார், நாங்கள் நீட்டை எதிர்க்கிறோம், நீட்டுக்காக போராடும் அனைத்து மாணவர்கள் இளைஞர்கள் யாருவா இருந்தாலும் நாங்கள் ஆதரிக்கிறோம்னு சொல்லிட்டார். ஆனால் பர்மிஷன் வாங்கிக்கிங்க, இது வாங்கிக்கிங்க, நீங்கள் பெர்மிஷன் வாங்கிக்கிங்க, முன்னதாக அனுமதி பெற்று எங்கே செய்யணுமோ அங்கே நீங்கள் செய்யுங்க அப்படின்னு தான் அங்கே இருக்கிற பாயிண்ட். அரெஸ்ட் பண்ண ஆட்கள் யார் என்ன ஏதுன்னு கேட்குற வந்தீங்கன்னா நடு ரோட்டில் உட்காந்து இல்லை அப்படின்னா முன்ன அனுமதி பெறாமல் பப்ளிக் நியூசன்ஸ் கிரியேட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான். இது எல்லா அரசாங்கமும் செய்யும். இது வரைக்கும் திமுக இந்த மாதிரி செஞ்சதே கிடையாதா? தாராளமாக செஞ்சுருக்காங்க, அவர்களும் செஞ்சுருக்காங்க. அதிமுக செய்யும், எல்லா கட்சியும் செய்யும். ஏன்னா கவர்மெண்ட்டு பப்ளிக்கு அவர்களுக்கு தேவையான இதை நம்ம கொடுத்தாகணும். அப்படி இருக்குன்ற போது இதை ஜஸ்ட் லைக் தட் எடுத்துகிட்டு போக முடியாது. இப்போ பாலநிலத்தில் உட்காந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களாக 7-8 நாட்களாக பண்ணிட்டு இருக்காங்க. எந்தவித ஒரு இதுவும் சொல்லவே இல்லையே. ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான ஃபுல் சப்போர்ட் கொடுத்துட்டு தானே இருக்கும். நம்ம அதுக்கு அந்த இடத்துல போயிட்டு அவங்க பண்ணக்கூடாது அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லவே இல்லை. ஸோ அப்போ அந்த சப்போர்ட் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் எங்கே எப்படி உட்காந்து செய்ய போறீங்கன்றதான் இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்டான கொஸ்டின். இப்போ இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஏன் இப்படி இருக்கு, ஏன் அமைச்சர் பேசவில்லைன்ற போது ஒரே பாயிண்ட் தான். ஜனநாயகன்ற ஒரு படம் வருது. இந்த படம் ஏதோ நேற்று டிசைட் பண்ணி இன்னைக்கு போராட்டம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வரல. கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் 15-20 நாளுக்கு முன்னாடி டிசைட் பண்ணி அந்த படம் ரிலீஸ் பண்ண போற ஒரு விஷயமாக மாறுது. அது ஒரு வியாபாரத்தனம். நீங்க ஒரு படத்தையும் ஒரு மாணவர்கள் இப்படி ஒரு நாட்டுக்காக தேவைப்படாத ஒரு விஷயத்துக்காக போராடுறதையும் சேர்த்து கம்பாரிசன் பண்றதே நான் ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயமாக நான் பார்க்கல. அது வேற, இது வேற. அது ஒரு பொழுதுபோக்கு. இது அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்க. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? அததான் மேடம் நானும் சொல்ல வரேன். சோ இப்ப கம்பாரிசனே கிடையாது. நீங்க அங்க போய் உட்கார்ந்து பேசுறீங்க, வந்திருக்கிறவர்கள் பேசுறாங்க அப்படின்னா நீட்ல இருக்கிற குளறுபடியை பேசுங்க.
நீட்ல இருக்கிற பிரச்சனைகளை பேசுங்க, நீட்டினால் பாதிக்கப்பட்டவர்களை பேசுங்க, நீட்ல தேவைப்பட போறிய மாற்றங்களை பேசுங்க. என்னென்ன வேணும் இதெல்லாம் மாத்தணுங்க, இதெல்லாம் கொண்டு வரணுங்க. நீட்டை நீங்க இப்போ அண்ணா செந்தில் அண்ணா திரும்ப சொன்னாரு, நாங்க இவ்வளவுலாம் போராடி இருக்கோம், ஆனா இதை மாத்த முடியலன்னு. ஒரு சட்ட பிரச்சனை, மிகப்பெரிய பிரச்சனை ஒண்ணு உள்ள இருக்கு. சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்காங்க, உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கு, அது அவ்வளவு ஈஸியா மாத்த முடியாது. பல பிரச்சனைகள் அதுல உள்ள இருக்கு. இங்கேயே 2 முரண்பாடு இருக்கு. தமிழ்நாட்டில் பேன் நீட் அப்படின்றாங்க, ஆனா 36 நாட்களாக உட்கார்ந்துட்டு டெல்லியில போராடினவங்க அதில் இருக்கும் குளறுபடிகளை மாற்றுங்கள். இந்த பேப்பர் லீக் 3 வருஷத்துல 5 வருஷத்துல 3 வாட்டி நடந்திருக்கு. அப்ப இதுக்கு தர்மேந்திர பிரதாப் அந்த கல்வி அமைச்சர் பொறுப்பேற்று வெளியில போகணுன்ற இதெல்லாம் கண்டிப்பாக தேவைப்படுது. பட் பேன் நீட் அப்படின்னு வருவோம், நீட்டே வேண்டாம் அப்படின்னா இதற்கு பல பிரச்சனைகள், சட்ட தீர்வுகள் கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இது நாளைக்கு அப்கோர்ஸ் திமுக கேஸ் போட்டிருக்கு, அதிமுக கேஸ் போட்டிருக்கு, எல்லாருமே வந்து உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போட்டுருக்காங்க. அது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. பல ஆண்டுகள் போய் கொண்டு இருக்கும். இந்த பல ஆண்டுகள் போகும்போது என்ன பண்ண போறோம்? இப்போ நம்ம வந்து இந்த இடத்துலையுமே தாவேக்கா வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை ஒழிப்போம் சொல்லவே இல்லை. நாங்கள் வந்து 6 மாசத்துல நீட்டை ஒழிப்போம், அந்த ரகசியம் எங்ககிட்ட இருக்குன்னு இவங்க சொன்னாங்க. 5 வருஷம் நடந்துச்சு. என்னோட ரொம்ப சிம்பிளான கேள்வி. அப்போ இதை செய்ய முடியாமலும் ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து மாணவர்களிடம் திசை திருப்பினீங்கல்ல, அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. எதிராக தான் நாங்க இருக்கோம் அப்படின்னு தாவேக்கா தொடர்ச்சியாக சொல்லிட்டு வருது. கட்சி ஆரம்பிச்ச முதல் நாள்ல இருந்து அத சொல்லிட்டு இருக்கோம். இப்ப நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தான போராட்டத்துல ஈடுபட்டு வராங்க. ஆமா மேடம், அதுதான். அத பத்தி ஒரு கருத்து கூட சொல்லலன்னா எப்படின்ற கேள்வி தானே கேக்குறாரு. புரியல. முதல்வர் ஏன் வாய் திறக்கவில்லை? முதல்வருடைய மௌனம். முதல் ஃபர்ஸ்ட் டைம்ல இருந்து தெளிவுபடுத்திட்டார். இல்ல இந்த போராட்டம் பத்தி, இந்த போராட்டம் மாணவர்களுக்கான, இளைஞருக்கான போராட்டம். நீங்க தெளிவா பாருங்க, எந்த இடத்துலயுமே உள்ள வந்து திசை திருப்பறதோ அந்த இடத்துல ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறதோ இல்ல. முன்னிறுத்து செய்பவர்களுக்கே முன்னுரிமை கொடுக்கிற ஸ்டைல் தான் முதலமைச்சரோட ஸ்டைல். எந்த இடத்துலயுமே இப்ப நீங்க ஒரு விஷயம் எடுத்தீங்க வச்சீங்களேன், முதலமைச்சர் ஒரு அறிக்கை கொடுப்பார். ஒரு ஆதவ் ப்ரோவோ இல்ல வந்து இவர் வந்து சிடி நிர்மல்குமாரோ ஒரு அறிக்கை கொடுத்துட்டாங்கன்னா அதற்கு முதல்வர் பேசவே மாட்டார். என்ன சொல்லுவாங்க, என்னங்க இவங்க பேசினா எப்படி, முதல்வர் தானே பேசணும், முதல்வர் தானே பேசணும் அப்படின்ற போது முதல்வர் ஒரு ஸ்டாண்ட்ல வராரு. அந்த அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கல் 21 திரு ராகுல் காந்தி அவர்கள் கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறம் ட்வீட் வருது. அதுதான் சொல்ல வரேன் மேடம், அது வந்து தவறு. அது வந்து ஒரு ராகுல் காந்திக்கு ஒரு எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிறவரை வலுக்கட்டாயமா அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு மூக்குல ரத்தம் வர வரைக்கும் பண்ண அது ஒரு அராஜகத்தின் வெளிப்பாடாக சொல்லப்படுது. சுருக்கமா திரு செந்தில்வேல், முதல்வர் எல்லாத்துக்குமே முதல்வரே ரியாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறது நியாயமா? ஏன் அமைச்சர் பெருமக்கள் இருக்காங்க, அவங்களுடைய கருத்தை ஏன் நீங்க அரசு கருத்தா எடுத்துக்க முடியாதா? சுருக்கமா கண்ணாடியை பத்தி சொல்லுங்க. நீங்க நான் என்ன சொல்றேன், ஒரு ஆணவ படுகொலை நடக்குது. அதுக்கு அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் சம்பந்தப்பட்ட குடும்பத்திற்கு அலைபேசியில் அழைத்து மன்னிப்பு கேட்டார். அத்தனை நடவடிக்கைகளும் எடுத்த போது இதே ஜோசப் விஜய் அவர்கள் அன்றைக்கு என்ன பேசினார், உங்ககிட்ட வேற என்ன சார் இருக்கு சாரியை தவிர, சாரி கேட்ட பிறகும் நடவடிக்கை எடுத்த பிறகும் உங்களுக்கு பத்தல. அன்னைக்கு நீட்டுக்கு ஒரு மாநில அரசுக்கு எந்த அதிகாரமும் இல்லைன்னு இன்னைக்கு சகோதரர் பேசுகிறார். அன்றைக்கு உங்களுக்கு தெரியாதா? இது எப்படி தெரியுமாங்க இருக்குது, ஒருத்தன் பாதிக்கப்படுறான், ஒருத்தன் அநியாயத்தால பாதிக்கப்படுறான், அவனுக்கு நீதி கிடைக்கல, அவன் சொல்றான் எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் எப்படியாவது நீதியை பெறுவேன்னு சொல்றான். சொல்லியும் அவனுக்கு நீதி கிடைக்கல. இப்ப நம்ம யார் பக்கம் நின்று நீதி கேட்கணும்? எப்ப பாதிக்கப்பட்டிருக்கான் அவனுக்கு நீதி கொடுக்கணும்னு எல்லாரும் சேர்ந்து நீதியை தர வேண்டிய இடத்தில் இருப்பவர்களிடம் நீதியை கேட்பது சரியா? பாதிக்கப்பட்டவன்டே போய் நீ நீதியை வாங்கிடுவேன்னு வாங்கல பாத்தியா? அரசியல் கயமைத்தனம் இது. யாரை பார்த்து இந்த கேள்வி கேட்கணும்? ஆளுநரை பார்த்து கேளுங்க, குடியரசுத் தலைவர்கிட்ட நோக்கி கேளுங்க, ஒன்றிய அரசு நோக்கி கேளுங்க. திருப்பி நீங்க எங்க வரீங்க? எங்க இதே நீட் விஷயத்துக்கு மாநில அரசை அன்றைக்கு இருந்த திமுக அரசை பற்றி விஜய் பேசினாரா இல்லையா? எல்லா விஷயத்துக்கும் இன்னைக்கு முதலமைச்சர் பேசணும். அன்னைக்கு எல்லா விஷயத்துக்கும் முதலமைச்சர் பேசணும்னு சொன்னாங்க. இன்னும் ஒன்னே ஒரு வார்த்தை அவருக்கு தான், எங்கேயோ போறவங்க எல்லாம் பிடிச்சி கைது நாங்க போராடுறவர்கள் எல்லாம் கைது பண்ணல, ரோட்ல உட்கார்றவங்க அப்படி இப்படி இருக்கிறவங்க என்னாரு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் சுப்பிரமணி தலைமையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்ட களத்திற்கு வந்தார்கள் விழுப்புரத்துல. குண்டு கட்டாக கைது பண்ணி அவ்வளவு அராஜகமா நடந்திருக்குதுன்னு இவங்க கூட்டணி கட்சி இன்னைக்கு ஆதரிக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சண்முகம் குற்றம் சாட்டுகிறார். அவர் சொன்னார் இல்லையா, நாங்கள் வந்து நீதி வந்து இது போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். அது நான் சொன்னேன், திமுக கேஸ் போட்டிருக்கு, அதிமுக போட்டிருக்கு தான் நான் சொல்ல வரேன். இங்க ரெட்டை நிலைப்பாடு எங்க வருது திமுக கிட்டேன்னு சொல்ற பாயிண்ட் தான் உங்களுக்கு தெரியாதான்னு எங்களை கேட்குறீங்களா? நீங்க தான் சார் சொன்னீங்க நாங்க வந்து 6 மாசத்துல நீட் இல்லாம பண்ணிடுவோம், அதுதான் எங்களோட முதல் கையெழுத்தா இருக்கும், நீங்க தான் சொன்னீங்க. அப்ப அந்த சட்ட போராட்டம் உங்களுக்கு தெரியாதா? சரி, அந்த பாயிண்ட் அப்படியே வைப்போம். நீங்க ட்ரை பண்றீங்க, அதற்கு வாழ்த்துக்கள். அத்தனை லட்சம் இது வாங்குனீங்க, அவங்க கிட்ட கையெழுத்து வாங்குனீங்க, அது என்ன பண்ணீங்க? சரி, அதுவும் அப்படியே இருக்கும். இவங்களோட தேர்தல் வாக்குறுதி 2021 திமுக தேர்தல் 332வது தேர்தல் வாக்குறுதி என்ன தெரியுங்களா? நீட்டில் 7.5% இட ஒதுக்கீடு, அதாவது அரசு பள்ளி மாணவர்கள் கலையரசன் கொடுத்த அந்த இதுல 10% நாங்கள் வந்தால் மாற்றுவோம். நாங்க
இதுக்கு நீங்க எந்த சட்ட போராட்டமும் தேவையில்லையே, எந்த மசோதா நீங்க கொண்டு போயிருக்கிற அவசியம் இல்லை, எந்த மாநில ஒன்றிய அரசு வேணுமே. அப்போ அந்த 2.5% நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா 2.5% கொடுத்திருந்தீங்கன்னா வருடத்துக்கு இன்னொரு 400 பசங்க, இன்னும் ஒரு ஏழை மாணவர்கள் 400 மெடிக்கல் மெடிக்கல்ல வந்து காலேஜ்ல சேர்ந்திருப்பாங்க, மருத்துவர்கள் ஆயிருப்பாங்க. இந்த 5 வருஷத்துல கிட்டத்தட்ட நீங்க எடுத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு 1500 பேருக்கு மேல வந்திருப்பாங்க. அந்த நிலைப்பாடு எங்க போனீங்க நீங்க? உங்களோட நேரம் முடிஞ்சு. திரு ரமேஷ், கிட்டத்தட்ட 36 நாட்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அதற்கு பிறகாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்கிறார். அந்த அழுத்தத்தை இப்பதான் உணர்றீங்களா? இப்ப இருந்த அந்த விஷயம் வந்து இல்ல இப்பதான் உணருதா பாஜக? இப்பதான் அழுத்தத்தை உணருதா? அது மட்டும் இல்லாம இத்தனை நாட்கள் காத்திருந்து இப்ப ராஜினாமா அப்படின்னும் போது இது பாஜகவுக்கு ஒரு பின்னடைவா இல்லையா? நிச்சயமா பின்னடைவு தான். யார் இல்லைன்னு சொன்னது? உங்ககிட்ட கேட்கிறேன், உங்க கருத்தை கேட்கிறேன். அதான் சொல்றேன், யார் இல்லைன்னு சொன்னதுங்கிற பாயிண்ட் என்னன்னாக்க, பாஜக வந்து எப்பவுமே ஒரு தேர்தலை நோக்கி அப்படின்னு சொன்னா அது வெல் ஆயில்டு மிஷின் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நீங்க அது வேற. ஆனா களத்துல நீங்க எந்த காலத்திலையும் தொடர்ந்து ஒன்று சொல்லிக்கொண்டே இருக்க முடியாது. இப்போ இங்க வந்து லீக் ஆயிருக்கு, உடனே காங்கிரஸ் ஆட்சி காலத்துல வந்து இல்ல காங்கிரஸ் ஆளும் மாநிலங்கள்ல இல்ல எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள்ல எவ்வளவு லீக் ஆயிருக்கு, நீங்க அதை சொல்லவே முடியாது. இன்னைக்கு கேட்கப்படுவது இங்கதான். ரெண்டாவது குளறுபடி பிரச்சனை என்னன்னு சொல்றேன். சோசியல் மீடியாவில் இப்போ வாங்சுக் இருந்தார், அவர் வந்து உண்ணாவிரதம் வந்து இங்கே வந்து நம்மளோட எல்லை ஓரங்களில் சீனாவின் ஆக்கிரமிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் வந்தப்போ அவர் சொன்ன அந்த வார்த்தையை திரித்து சோஷியல் மீடியாவில் வச்சு அவர் மேலே வந்து ஒரு தவறான முலாம் பூசப்பட்டது அப்படிங்கிறத அன்றைக்கே நான் வந்து கண்டித்தேன். அதே மாதிரி அடுத்த கட்டமாக இங்கே வரும்போதும் அவரை பற்றின பல பரப்புரைகள் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. சரி, நீங்கள் தான் அவர் வந்து ஆன்டி நேஷனல் சொல்கிறீங்க, இல்லைன்னா அவர் வந்து தவறான பரப்புரையை கொள்கிறாருன்னு சொன்னால் அவர் உண்ணாவிரதம் இருக்கும்போது ஏன் போய் பார்க்குறீங்கிறது என்னுடைய கேள்வி. மொதல் விஷயம், ஏன் உண்ணாவிரதம் போய் பார்க்குறீங்க, என்ன போய் பார்க்குறீங்க, ஏன் உண்ணாவிரதம் கால் ஃபார் பண்ணணும்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி எந்த தப்பும் நடக்கவில்லைன்னா தர்மேந்திர பிரதான் எதுக்கு ரிசைன் பண்ணணுங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. தார்மீக பொறுப்பேற்று ரிசைன் பண்ணணும் அப்படின்னாக்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக ஒரு 3 டேர்ம் இருக்கும்போது ஒரு ஆன்டி இன்கும்பன்சி செட் ஆகிருக்கு. நீங்கள் பல விஷயங்களை 2 டேர்மில் செய்ய வேண்டியதை தவறினீர்கள், அதனால் இன்னைக்கு அதற்கான பலனை அனுபவிக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது, எதுக்கு எடுத்தாலும் இப்போ சகோதரர் செந்தில் சொன்னார் நீட்டு விவகாரமே, நீட்டே தேவையில்லை அப்படின்னு. ஆனால் காமேஷ் சொன்ன ஒரு விஷயம் கரெக்ட், நீட்டே வேண்டான்னு எந்த மாணவர்களும் போராடியவர்கள் சொல்ல, அதில் இருக்கக்கூடிய தவறை நீங்கள் சரி செய்யுங்கள், அதுதான் ஃபோக்கஸாக இருக்கணும். காரணம் என்ன அப்படின்னாக்க ஒரு டிரான்ஸ்பேரன்சி, சரியான சிஸ்டம். இன்னொரு விஷயம் சொன்னேன், கடந்த காலங்களில் நடந்த எதிர்ப்புங்கும் போது இந்த மெடிக்கல் காலேஜ் மாஃபியா, நான் அப்படியே சொல்கிறேன், பல மெடிக்கல் காலேஜ் மாஃபியாக்கள் அவங்க எதிர்த்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த சீட்டுகளில் வரக்கூடிய எக்ஸ்ட்ராவான பணம்லாம் போயிடும். ஆனால் அந்த மொத்தமான இன்னைக்கு அந்த ஒரு சூழல் வரும்போது அதை சர்க்கம்வென்ட் பண்ணுற மாதிரி அதுக்கான ஒரு மெக்கானிசத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, எத்தனை மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்காங்கன்னா, முதன்மையாக தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய மாணவர்கள் அவர்களுக்கு கவர்மெண்ட் கோட்டால சீட் கிடைக்கும்னு தெரிஞ்சா கூட அவங்கள வச்சு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் சீட்டை வந்து பிளாக் பண்ணி வைப்பாங்க. அப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க கடைசி நேரத்தில் தான் அந்த இது ரிலீஸ் ஆகும், அப்போ அதை வந்து அதிகப்படியான விலைக்கு விற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரியாக பல விஷயங்களை அவங்க செய்ய தொடங்கிட்டாங்கிறது தான். அதாவது அவங்களால பணத்தை வந்து பார்க்க முடியும், பண்ண முடியுங்கிறத சக்சஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்க. அந்த மாதிரியாக இருக்கும்போது அதனால தான் அவங்க இப்பெல்லாம் வாய் திறக்கிறதுல, ஏன்னா அந்த ஊழல் நடந்து கொண்டு இருக்கிறது. அது ஒரு விஷயமாக நடக்காம இன்னொரு ஆங்கிள் அது நடந்து கொண்டு இருக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இது பாயிண்ட் நம்பர் 2. இந்த மாதிரியான விஷயத்தை எல்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நீங்க வந்து சரியாக முறையாக அட்ரஸ் பண்ணாம நீங்க அது கடந்து போறது. அடுத்த 3வது விஷயம் வந்து இந்த எல்லா ட்ரைனிங் சொல்றோம் இல்லையா, கோச்சிங் சென்டர்ஸ். இந்த கோச்சிங் சென்டருங்கிறதும் ரொம்ப அதிகப்படியாக வளர்ந்து அது ஒரு மிகப்பெரிய கொள்ளை தொழிலாக நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு நான் பார்க்குறேன். இது வந்து ஏழை மாணவர்களாக இருக்கலாம், நடுத்தர வர்க்கமாக இருக்கலாம், எல்லாரையும் ஒரு சுரண்டும் ஒரு மிகப்பெரிய பிசினஸ் நான் பார்க்கிறேன். நீங்க வந்து நீட் தேர்வு பத்தி பேசுறீங்க. ஒரு நிமிஷம் வரேன். நான் சொல்றது சிஸ்டமை ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொன்னா சிஸ்டமை ஃபிக்ஸ் பண்றதுக்கான விஷயங்கள் தானே தவிர முற்றிலும் நீட்டே வேண்டாம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சரிங்கிறது முதல் கேள்வி. ரெண்டாவது விஷயம், இந்த ஆஸ்பெக்ட் எல்லாம் பார்க்கும்போது
அதுக்கு யாரான ஒருத்தர் ஒரு அக்கௌண்டபிள் வேணும், அதுக்கான பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டும்ங்கிற முறையில தான் இனிஷியலா அவங்க வந்து சரி பண்ணலைன்னா கூட கடைசியாக தர்மேந்திர பிரதான் அதற்கான ரிசைன் பண்ண வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். ஆனா நான் இப்பவும் சொல்றேன், இது ஒரு தொடக்கம் மட்டுமே. இது வந்து பாஜக சொந்த செலவில் சூனியம் வைத்துக் கொள்வது போல் ஒரு பிரச்சனையை அவங்களா தேடி இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா ரொம்ப ஈஸியா அந்த இது போக இன்னொரு 2-3 மினிஸ்டர்ஸ் இது வந்து சேஞ்ச் பண்ண போறாங்கும்போது இந்த போர்ட்ஃபோலியோ அந்த சமயத்துல ஆரம்பிக்கும் போதே அவங்க ஒருவேளை சேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா ஒருவேளை இந்த போராட்டத்திற்கான ஒரு அடிப்படை முகாந்திரம்ங்கிறது மாறி இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருந்திருக்கு. ஏன்னா அவங்க என்ன கேள்வி என்ன கேட்டிருப்பாங்க, தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும்னு சொன்னது அது மாறி இருக்கும். ஆனா ஒரு அரசானது நாங்க இராணுவத்தை கொண்டு வந்து தான் இந்த இதை வந்து மொத்த தேர்வுக்கான இந்த பேப்பரை வந்து நாங்க வந்து பாதுகாக்கணும்னு சொல்றதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகப்படியான விஷயம். அப்போ இது வந்து ஒரு தவறான ஒரு அணுகுமுறை, ஒரு தவறான மெசேஜை கொடுத்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். இதையெல்லாம் வைத்துதான் பாஜக இன்னைக்கு என்ன பண்றது, இன்னொன்று மக்களை கொண்டு போய் ரீச் ஆகிறதுக்கு மிட் நைட்ல ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு அப்படின்னாக்க நிச்சயமா இந்த அழுத்தம்ங்கிறது எந்த அளவுக்கு அங்க போய் சேர்ந்து இருக்குங்கிறதும் ஒரு விஷயம். இதை நம்ம நிச்சயமா இப்படிதான் பார்த்தாகணும். நிச்சயமா இட்ஸ் டிஸ்அட்வான்டேஜ் டு பாஜக. சரி, இப்போ அடுத்த ஆண்டு வந்து முக்கியமான சில தேர்தல்கள்லாம் வந்து வரப்போகுது. குஜராத் ஆகட்டும், உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட் போன்ற மாநிலங்கள்ல இப்ப நடந்த இந்த விஷயம் தேர்தல்ல எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கா? அது இனிமே தான் பார்க்கணும். ஏன்னா அதுக்கான நேரம் இருக்கு அப்படின்னு நான் பார்க்கிறேன். பாஜக தேர்தலை சந்திப்பது அப்படிங்கிறது ஒரு பக்கம், தேர்தலை நீங்க வின் பண்றது வேற, மக்களுடைய நம்பிக்கை வின் பண்றது. இப்ப அவர் சொன்னாரு பாஜக தேவையில்லைன்னு நாங்க குரல் கொடுத்தோம்னு சொன்னாரு. ஆனா இங்க தமிழகத்துல அப்படி குரல் கொடுத்த திமுகவை நீங்க வேணான்னு இங்க மக்கள் தூக்கி அடிச்சாங்கன்னு பார்த்தோம். கூட்டணிலாம் எதுவும் இல்லாமல் தாவேகாங்கிற ஒரு கட்சி, புதிதாக தொடங்கப்பட்ட கட்சி, திடீர்னு வந்து டைரக்டா எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டு இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்துருக்காங்கன்னு பார்க்குறோம். இதுல வந்து நீங்க ஜென்சின்னு அப்படின்னு இன்னைக்கு சொல்றீங்கன்னாக்க இந்த பாஜக ஆட்சி அமைக்கும் போது யூபிஏ காலகட்டத்தை அவர்கள் பார்க்கல. அந்த இன்னைக்கு ஓட்டர்ஸா இருக்கக்கூடியவங்க அவங்க பார்த்ததெல்லாம் பாஜகவின் ஆட்சி தான். அதுல வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மென்டல் ஃபேட்டிக், பாஜகவை சப்போர்ட் பண்ணவங்க அவங்க எதிர்பார்த்த சீர்திருத்தங்கள் அது நடக்கலைங்கிற ஒரு சோர்வு, மனச்சோர்வு, இந்த மாதிரி எல்லாம் வச்சு இன்னைக்கு பாஜகவிற்கு ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கிறதுங்கிறதையும் மாற்று கருத்து கிடையாது. ஸோ இதை நம்ம இப்படிதான் பார்க்கணும். அப்படின்னாக்க அடுத்தது இந்த கான்ஃபிடன்ஸை வின் பண்றதுக்கு பாஜக என்ன பண்ண போகுது, இல்ல இதே மாதிரியான ஒரு எதிர்நிலையான ஒரு விஷயம் இருக்கும்போது அதை எப்படி எதிர்கட்சிகள் கேபிட்டலைஸ் பண்ணலாம். ஒரு விஷயம் கரெக்டா சொன்னது இதுல என்னன்னா, காங்கிரஸ் இதை வந்து நடுவில் ஹைஜாக் பண்ணாங்க, ராகுல் காந்தி இந்த சீனுக்குள்ள வந்தது. ஆனா அதையுமே வந்து ஒரு புறம் தள்ளி விட்டு இன்னைக்கு நடந்திருக்கக்கூடியது பாஜக சிஜேபி இந்த இவங்களோட 2 பேரோட ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது ஒன்று வந்திருக்கும் போது அது வந்து என்ன சொல்லுதுன்னாக்க இங்க இவங்க வந்து அதுல ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்க பார்க்கும்போது அதுக்கும் ஒரு ரூம் இல்லாம தான் அந்த விஷயங்கள் நடக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கணும். திரு சுவாமிநாதன், கடந்த சில ஆண்டுகளாகவே இந்த ஜென்சியோட எழுச்சியை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். பல மாநிலங்கள்லையும் பல நாடுகள்லையுமே கூட இந்த ஜென்சி முன்னெடுக்கக்கூடிய போராட்டம், அதற்கான வளர்ச்சி அப்படின்றது ரொம்ப அபரிமிதமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போது இருக்கக்கூடிய சூழல்ல அதை கல்டிவேட் பண்ற இடத்துல யார் இருக்கான்னு நினைக்கிறீங்க? மாநில அரசியலும் சரி, மத்திய அரசியலும் சரி. இந்த மாநில அரசியல்ல இன்னைக்கு அதை வந்து ஒரு தனக்கான வாக்கு வங்கியாக மாற்றுகிற இடத்துல தாவேகா தன்னை நிரூபித்து விட்டார்கள். ஏற்கனவே தாவேகா தான் அந்த அரசியலை செய்திருக்கிறாங்க. அதனுடைய பலனாக இன்னைக்கு ஒரு பெரிய வாக்கு வங்கி அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆனா அதே நேரத்துல இந்த நீட் போன்ற விவகாரங்கள்ல அவர்கள் கையாண்ட விதம் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியும் எழுப்பியிருக்கு. ஒரு பக்கம் ஜனநாயகன் பட ரிலீஸ்ல ரொம்ப பிஸியா இருக்காங்க இளைஞர்கள். தமிழ்நாட்டுல தான் ஆரம்ப காலகட்டங்களில் நீட் வந்து ரொம்ப வேகமாக பேசப்பட்ட ஒரு விஷயம். அதை விட மிக முக்கியமா ராகுல் காந்தி அவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டிக்கிறாங்க. எந்த விஷயத்திற்காக ராகுல் காந்தி அவர்கள் கைது செய்யப்பட்டாரோ அதே விஷயத்திற்காக போராடுகிற தமிழ்நாட்டு மாணவர்கள் கைது செய்யப்படுறாங்க. சோ அப்ப அந்த இடம் வந்து ஒரு ஜென்சி அரசியலை அவர்கள் புரிந்து கொள்ளணும். ஏன்னா ஒரு ஜென்சி அரசியல்ல அதிக பலனடைந்தது தமிழ்நாட்டுல தாவேகா தான். பட் அந்த இடத்தில் புரிந்து கொள்கிற தன்மையில அவர்கள் ஆளுங்கட்சியான ஒன்று அந்த தன்மை மாறுகிறது அப்படிங்கிற ஒன்று இருக்கு. அகில இந்திய அளவுல இதற்கான பலன் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது வந்து பாஜகவுக்கு தான் இதுல பலன் கிடைக்கும்னு எனக்கு தோன்றுகிறது. ஏன்னா இந்த ஜென்சி அரசியல் என்பது இவர்கள் ஒருவேளை ஒரு இயக்கமாக உருப்பெற்று விட்டார்கள்னா, இயக்கமாக உருப்பெறாவிட்டால் அதான் சொன்னேன், ஒரு அரசியல் கட்சியாக இவர்கள் வந்துட்டாங்கன்னா இவர்கள் காங்கிரஸ் பாஜக 2 பேர்ல எந்த பக்கம் போவாங்க என்பது ஒரு கேள்விக்குறி. ஒருவேளை இவர்கள் காங்கிரஸ் பக்கம் நகராம நாங்களே ஒரு புரட்சி ஏற்படுத்துவோம் ஒரு இளைஞர்கள் அமைப்பு தனித்து தேர்தலை சந்தித்து அது பாஜக எதிர்வாக்குகளை தானே பெறும். நீங்க இன்னொன்னு அது வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறதே பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக அவர்களை கேலி செய்து உருவாக்கப்பட்ட அமைப்பு தானே.
நீங்க அது வந்து ஒரு பொது அமைப்பாக நம்ம பாசினாலும் கூட அப்ப அது இல்ல ஒரு பக்கம் திரு ராகுல் காந்தி இந்த அரசாங்கத்தை அகற்றும் நேரம் வந்து விட்டது அப்படிங்கிறாரு, போராட்டத்துல அவரும் போய் பங்கெடுத்துக்கிறாரு, கைதாகிறாரு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி எதிரொலிக்கும் நினைக்கிறீங்க? ஆமா, இல்ல நிச்சயமாக இது அரசு மீதான ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தி இருக்கு, அதுல சந்தேகமே இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள்ல இல்லாத அளவிற்கு கல்வி அமைச்சரே ராஜினாமா செய்கிறார். இப்ப இது மட்டும் இல்லாம நீங்க தொடர்ச்சியாக இந்த அயோத்தி போன்ற விவகாரங்கள்ல கூட காணிக்கை விஷயத்துல ஏற்படக்கூடிய அந்த சம்பவங்கள் போன்ற பல விஷயங்கள் இருக்கு. இப்ப ஆட்டத்தை இழந்திருக்கிறது யாரு? ராகுல் காந்தி அவர்கள் தானே. திங்கட்கிழமை பாராளுமன்றத்துல இதை பெரிய பேசு பொருளாக்க வேண்டிய அவர் தானே. பட் அவங்க பாஜக இதுல முந்திக்கிட்டாங்கல்ல. ஒரு வகையில அது 36 நாள் தாமதமாக இருந்தாலும் கூட எதிர்கட்சிகள் பேச முடியலையே. எதிர்கட்சிகள் பேசி அதை ஜெயித்தாதானே அது அரசியல்ல எதிர்கட்சிகளுக்கு கை கொடுக்கும். இது இளைஞர்கள் போராடினாங்க, கோரிக்கை ஏற்கப்பட்டு விட்டது. அப்ப இது ஒரு வகையில பாஜகவுக்கு ஒரு சிறிய லாபம் இருக்கு. காங்கிரஸுக்கு இதுல நஷ்டம் நான் பாக்குறேன். நீங்க இப்ப இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, போராட்டம் பெரிய வீரியமா நடக்குது, பாஜக செவிமடுக்கல. தமிழகத்துல காங்கிரஸ் போராட்டம் பண்ணலையே, நமக்கு சிபிஐ அலுவலகத்துல போராட்டம் நடக்குது. தமிழ்நாட்டுல மாணிக்கந்தாகூர் அவர்கள் எங்களுக்கு இத்தனை வாக்குகள் இருக்கு, இத்தனை சீட்டு வேணும்னு கேட்டாரு. தமிழ்நாட்டுல அனைத்து மாவட்ட தலைநகரங்களையும் காங்கிரஸ் போராடி இருக்கணுமே. அவனுக்கு எதிர்கட்சி ஆட்டத்தை இழந்திருக்கு. இதுல நீங்க பாரதிய ஜனதா கட்சி சேதமாகி இருக்கிறது. பட் அந்த சேதத்தை அவர்கள் வந்து காங்கிரஸ் அறுவடை செய்கிற இடத்துல இருக்கா? ஒருவேளை 3வது அணி உருவாகி அதுல திமுக போன்ற கட்சிகள் இடம்பெற்றுட்டா அவங்களுக்கு கூட இது பலனாக அமைந்திடலாம். அது எப்படி நடந்தாலும் அது காங்கிரஸுக்கு அதுல பெரிய லாபம் இல்லை என்று தோன்றும். பேசுவோம் திரு சுவாமிநாதன். திரு காமேஷ், அந்த மொமெண்டம் கெயின் பண்ண காங்கிரஸ் மிஸ் பண்ணிட்டாங்களா? ஏன்னா இப்ப தமிழகத்துல எப்படி ஜென்சி இளைஞர்கள் டிவிகே பக்கம் தான் இருக்காங்க அப்படின்னு டிவிகே சொல்றாங்களோ, மத்தியில அந்த ஒரு கெயினை வந்து எடுக்கிறதுக்கு காங்கிரஸ் தவறிடுச்சா? ஏன்னா எதிர்கட்சியாக அவங்க தான் அந்த போராட்டத்தெல்லாம் முன்னெடுத்து கொண்டு போயிருக்கணும். இப்ப சிஜேபி தான் அதை பண்றாங்க, அந்த மொமெண்டம் மிஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து அதான் சொல்றோம்ல, இப்போ அந்த என் பாயிண்ட் இப்ப முதல்ல கேட்கும்போது சொன்னீங்க எதுக்குமே குரல் கொடுக்கலையா தாவேக்கால இருந்து, முதல்வர் ஏன் குரல் கொடுக்கலன்னு கேட்கும்போது பாயிண்ட் இங்க என்ன அப்படின்னா, ஒரு மாணவர்கள் ஒரு இளைஞர்கள் ஒரு போராட்டத்தை எடுக்கும்போது அந்த இடத்துல உள்ள வந்து அதை டேக் ஓவர் பண்ற அரசியலை காங்கிரஸோ தாவேக்காவோ செய்யலன்னு தான் நான் சொல்ல வரேன். இப்ப அதுதான் டிஃபரன்ஸ் மேக்கிங். இல்ல அவங்க வந்து ஆதரவு கொடுத்திருந்தாங்கன்னா அது அப்படியே ஆதரவு இருந்துட்டே தானே இருந்துச்சு. அவர் போய் பார்த்தாரு, பேசினாரு, எல்லாமே இருந்துச்சு இல்ல. ஆனா முன்னிறுத்தி எடுத்தது யார்? இப்ப ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நீங்க எடுத்தீங்கன்னா அரசியலாக யாருமே உள்ள கொண்டே வரல, அங்கேயே தடுத்தோம் நாங்க. எங்கள தனிப்பட்ட முறையில் ஒரு காமன் மேனா உள்ள வந்து உட்காருங்க போங்க, எந்த அரசியல்வாதிகளும் எந்த அரசியலை சார்ந்தவர்களும் உள்ள வரக்கூடாதுன்ற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. அப்ப அந்த நோக்கம் எதை நோக்கி பாத்தீங்கன்னா ஹைஜாக் ஆகாது. ஒரு காங்கிரஸ் அப்படின்னு வரும்போது இதை எப்படி எடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்நிய சக்தி, காங்கிரசின் தூண்டுதல், இதனால் மாணவர்கள் பின்னாடி நிக்கிறாங்க, இது உண்மையான மாணவர்கள் போராட்டம் இல்ல, இளைஞர்கள் போராட்டம் இல்ல அப்படின்ட்டு இதை வந்து டைல்யூட் பண்றது தான் ஆளுங்கட்சியோட வேலையா இருக்கும், முக்கியமாக பாஜக வேலையா இருந்திருக்கும். அதை காங்கிரஸ் போனாங்க இல்ல. அதுதான் சொல்றல, யார் முன்னெடுத்து எடுக்கிறார்கள் அப்படின்ற பாயிண்ட் வரும்போது இன்று வரை சிஜேபி கார்க்ரோஜ் ஜனதா பார்ட்டி வந்து ஒரு இயக்கம் தான், அவங்க வந்து ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி கூட கிடையாது. அப்ப அந்த அவருமே என்ன சொல்றாரு, இது எங்களோட போராட்டம் இல்ல, இளைஞர்களும் மாணவர்களும் முன்னெடுக்கிற போராட்டம், நாங்க பின்னாடி நின்று அவங்களுக்கு சப்போர்ட்டிவா நிக்கிறோம்ன்ற அதை தான் ராகுல் காந்தியும் செஞ்சாருன்னு நான் சொல்ல வரேன். சோ அது வந்து அந்த பாயிண்ட் தான் நம்ம எடுக்கணும். இப்ப ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி காங்கிரஸ் வந்து அரசியலாக்கப்படல, அரசியல் எடுத்துக்கொள்ளல, இதை வந்து அது வந்து முன்னெடுக்கல, இதை தவறிட்டாங்களா அப்படின்னா கிடையாது. உண்மையா எங்க எதுக்கு எடுக்கணுமோ அதுதான் எடுப்பாங்க. இது வந்து உண்மையாகவே ஒரு மாணவர்கள் இளைஞர்களோட போராட்டத்தை தனக்கு வந்து ஒரு சாதகமாக்கி கொள்ளாமல், ஏன்னா இப்ப ராகுல் காந்தி அங்க போயிட்டாரு அப்படின்னா ஒட்டு மொத்தமா அவர் பக்கம் திரும்பிடும் எல்லாமே. அவர் என்ன சொல்றாரு, என்ன பண்றாரு, போறாரு, நடந்திருக்குன்றதையும் பார்க்க வேண்டியது இருக்கு. அது போக கூடாது. இளைஞர்களும் மாணவர்கள் நிக்கும் போதுதான் இந்தியா ஃபுல்லா வரும். இந்தியா ஃபுல்லா அப்பதான் வரும். இது அப்பதான் இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக மாறும். அப்ப இந்த ஆளும் கட்சிக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுக்கும். இதனால பாஜக தான் கெயின் எடுத்துக்க போறாங்களா? சிஜேபி மாதிரி ஒண்ணு வந்து அவங்க அப்போஸ் பண்ணும்போது அதோட கெயின் பாஜகக்கு தான். பாஜக எடுத்துக்கறாங்களாங்கறத விட ஏன் எதிர்க்கட்சிகள் எடுத்துக்க முடியலன்னு பார்க்கணும். எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள், இப்போ கேரளா லேட்டஸ்டாக எடுத்துக்கங்க. கேரளா ஸ்டேட்டோட பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் கேன்சல் ஆயிருக்கு, அதுக்கு போராட்டம் நடக்குது. அங்கே கடந்த காலங்களையும் நடந்திருக்கு. எல்டிஎஃப் யூடிஎஃப் அங்கே இருக்கிறது கம்யூனிஸ்டா காங்கிரஸாங்கிற மாதிரியே தான் அங்கே தொடர்ந்து வந்து ஆட்சின்னு இருக்கும்போது அங்கே எவ்வளவு பிரச்சனைன்னு பாருங்க. இன்னைக்கு போராட்டம் செய்பவர்கள் மேலே அங்கே அடக்குமுறை ஏவப்படுகிறதுன்னு சொல்லப்படுகிறது. மாணவர்கள் போராடுறாங்க, அடக்குமுறை ஏவி விடுகிறார்கள் அப்படின்னு. ஆனா இவங்க இங்க மத்தியில இருக்க ஆளக்கூடிய பாஜகவை நோக்கி இவர்களை வீரரை நீட்டிக்கொண்டு அங்க போய் போராட்டத்துல நாங்க கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது மக்கள் அந்த இரட்டை நிலைப்பாட்டையும் பாக்குறாங்கிறத நீங்க பார்க்கணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம்னு நீங்க பார்க்கும்போது இதுல வந்து மொத்தமா கேட்கறது டிரான்ஸ்பேரன்சி, அக்கௌண்டபிலிட்டி, வெளிப்படைத்தன்மை இருக்கணும்.
அதே மாதிரி எல்லாம் ஏதாவது தவறுகள் நடந்தா பொறுப்பேற்கணும் அப்படிங்கும்போது இப்ப என்ன அதுக்கான கரெக்டிவ் மெஷர்ஸ் எடுக்க வேண்டிய சூழலுக்கு இப்போ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் கொண்டு வந்து அடுத்த இதுல இருந்து அடுத்த ஆண்டுல இருந்து அதை வந்து முறைப்படுத்துறோம்னு சொல்லியிருக்கும் போது அப்ப தவறுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கறத எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். இப்போ அடுத்தது என்ன, இது மிகப்பெரிய வெற்றி. ஆனால் அது பாஜக அட்வான்டேஜ் தான் நீங்க சொல்ல முடியாது. அவங்க வந்து இந்த சூழல்ல தங்களுக்கு ஏற்பட்ட சரிவை கொஞ்சம் அதுல இருந்து கொஞ்சம் மீள்வதற்காக ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் மெக்கானிசம்ல தான் பண்ணிருக்காங்கிறது தான் பாயிண்ட். ஆனா இது வந்து அதை சொன்ன மாதிரி இது அடுத்ததா வந்து இவங்க வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டியா மாத்த போறாங்களா என்ன, அது நம்ம முன்னாடி ஒரு தொடர்பும் கட்சியை பார்த்தோம், இன்னைக்கு வந்து கரப்பாம்பூச்சி ஒரு கட்சியை நாளைக்கு பாப்போமாங்கிறதெல்லாம் இனிமே பொறுத்து இருந்தா பாப்போம். நம்ம தொடர்ந்து பேச திரு செந்தில்வேல், ஜென்சியோடைய எழுச்சி யார் கல்டிவேட் பண்ண போறா ஸ்டேட்லயும் சென்ட்ரல்? இல்ல சுவாமிநாதன் சொன்ன மாதிரி இப்போ வந்து அது ஆப்வியஸ்லி பாஜக ஆதரவா போகும் அப்படின்னாரு. அவர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றாரு, அதாவது ஓட்டு ஸ்பிளிட் ஆச்சுன்னா அது வந்து எப்பவும் பாஜக லாபங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் சொல்றாரு. ஆனா இப்ப தமிழ்நாட்டில் நடந்த மாதிரி நடந்துச்சுன்னா தாவேகா ஓட்டை ஸ்பிளிட் பண்ணி திமுகவிற்கு அது சாதகமாக போயிருக்கணும். ஆனால் தாவேகாவே ஆட்சியை பிடிக்குது. இது அதே மாதிரி நீங்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் எடுத்து பாருங்க. ஆம் ஆத்மிக்கு ஆட்சி கட்சியை தொடங்கிய உடனே ஆட்சியை பிடித்தார்கள். ஆம் ஆத்மி இதே மாதிரி ஊழல் எதிர்ப்பு போராட்டத்திலிருந்து உருவான ஒரு இயக்கம். அண்ணா ஹசாரேவுடைய போராட்டம், அதிலிருந்து வந்த ஆம் ஆத்மி ஊழலுக்கு எதிரான இயக்கம்னு சொல்லி சிஜேபியை டெல்லியோட நிறுத்துறீங்களா? இல்ல, நான் டெல்லியோட நிறுத்தல. அந்த மாதிரி ஒரு சில மாநிலங்களில் நீங்க சொன்னீங்களா தெரியல, சிஜேபி அதை நோக்கி நகராமலும் போலாம். நான் கண்டிப்பா அது நடக்கும்னு நான் அஷ்யூர் பண்ணல. ஏன்னா அது ரொம்ப முன்கூட்டியே கணித்தலாக இருக்கும், அது தவறாக போகக்கூடும். நான் சொல்றது இரண்டு பக்கமும் வாய்ப்பு இருக்குது. இப்போ சாமிநாதன் சொன்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கலாம். ஒருவேளை அவங்க களத்துக்கு வந்து அவங்க முழுமையாக வெற்றியை பெற முடியாமல் போய் வாக்குகளை மட்டும் பிரித்து அது பாஜகவுக்கு சாதகமாக போகலாம். அப்படி இல்லை, ஒருவேளை அது அரவிந்த் கெஜ்ரிவால் மாடலுக்கு போய் அல்லது இங்க இருக்கக்கூடிய தாவேகா மாடலுக்கு போய் அவங்களே வந்து இருவருக்கும் மாற்றுகிற இடத்துக்கு வந்தாங்கன்னு அப்படியான ஒரு வாய்ப்பு இருக்கு. இரண்டு. மூன்றாவது வாய்ப்பு, ஒரு மூன்றாவது அணி அப்படி அமையறதுக்கான வாய்ப்பு. திமுக, சிஜேபி, இடதுசாரிகள், நீங்க வந்து தேஜஸ்வி யாதவ் இவர்களை உள்ளடக்கிய மம்தா பானர்ஜி இப்படி அடக்கிய ஒரு மூன்றாவது அணிக்கான வாய்ப்பு இருக்கிறது. அல்லது இப்பவும் ராகுல் காந்தியோட சேர்ந்து போராட்டத்துல பங்கேற்கிறார். ஆனா தேஜஸ்வி யாதவ் ராகுல் காந்தியின் மீது கடும் விமர்சன பார்வைகளை வைக்கிறார். அவர் காங்கிரஸ் தன்னை முதுகில் குத்தியதாக நினைக்கிறார், அது வேற. அல்லது இவங்க காங்கிரஸோட கூட சேரலாம். இப்படி பல வாய்ப்புகள் இருக்கிறது. இப்ப நாம எதையும் முன்கணித்தல் அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்து. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, காங்கிரஸ் பத்தி நீங்க கேட்டீங்க. காங்கிரஸ் நாங்கெல்லாம் ஏன் போகலைன்னா நாங்க போனோம்னா ஹைஜாக் பண்ணதா ஆயிடும் அப்படின்னு சகோதரர் சொன்னார். அப்படி இல்லை சார். காங்கிரஸ் ராகுல் காந்தி எதுக்கு பிரதமர் வீட்டு வாசல்ல போய் போராட்டம் பண்ணாரு? அப்புறம் ஹைஜாக் பண்றதுக்கா? இன்னைக்கு காங்கிரஸ் தமிழ்நாட்டில் போராட்டம் பண்ணிருக்கு, எதுக்கு பண்ணிருக்கு? ஹைஜாக் பண்றதுக்கா? அதல்ல. நீங்க அவங்க போராட்டம் பண்ணாங்க ஒண்ணு, எங்க ராகுல் காந்தி போராட்டம். இங்க எங்களுடைய கேள்வி, நீங்க ஏன் பாஜகவையும் மோடியும் கண்டிக்க கூட இல்லை? அதுதான் திருப்பி திருப்பி கேள்வி. முதலமைச்சர் கண்டித்தால் என்ன, ஒன்று கண்டிக்கல. இங்கே போராட்டம் நடத்தியவர்களை ஏன் கைது செய்தீர்கள்? தலைநகரில் ஜனநாயகம் நசுக்கப்படுகிறது என்று ஒரு அறிக்கை வருது அமைச்சர் ஆதவர்ஜினா அவர்களிடமிருந்து. தலைநகர்னா எது? டெல்லியா, சென்னையா? அப்ப தமிழ்நாட்டின் தலைநகரில் ஜனநாயகம் நசுக்கப்பட்டதே, அதுக்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்வது? அப்ப இவ்வளவு பிரச்சனை நடக்கின்ற பொழுது எங்களுடைய முதலமைச்சர் என்ன செய்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது அவர் பரவாயில்ல, ஓகே, நீங்க 22ஆம் தேதி போய் படம் பார்த்தீங்க, பிரச்சனை இல்லை. அடுத்த நாள் அமைச்சர்கள் எல்லாரும் படம் பார்த்தாங்க, அது கூட பிரச்சனை இல்லை. நீங்க ஏன் படம் பார்த்தீங்கன்னு கூட நான் கேட்கல. ஆனால் அதன் பிறகாவது நீங்க அது குறித்து யாராவது பேசியிருக்கணும். சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் சொன்ன பதில். போக்குவரத்துறை அமைச்சர் போய் கேட்கறாங்க, சார் மாணவர்கள் போராடுறாங்க, 1000 பிரச்சனை இருக்கு, அதை பேசுங்க, இதேப்பா பேசிட்டுங்கிறார். இன்னொரு அமைச்சர் பல் மருத்துவர் இருக்கிறார், திரு மாண்புமிகு பிரபு அவர்கள், அவர்கிட்ட போய் கேட்கறாங்க, ஏன் சப்ஜெக்ட் மட்டும் என்கிட்ட பேசுங்கிறார். சபாநாயகர் அந்த படத்தை பார்த்தா அறிவு வளருங்கிறார். அப்போ இது போன்ற பதில்கள் ஒருபுறம், மோடி அமித்ஷாவை பாஜகவை கண்டிக்காத முதலமைச்சருடைய நடவடிக்கைகள் ஒருபுறம், காவல்துறையை வைத்து போராட்டக்காரர்களை கடுமையாக அடக்கி ஒடுக்கியது ஒருபுறம் என்று வருகின்ற பொழுதுதான் இந்த விவகாரத்தில் பாஜகவோடு நீங்கள் கரம் கோர்த்திருக்கிறோம் என்ற ஐயப்பாட்டை ஏற்படுத்தும். ஜென்சி போராட்டம் தற்போது வெற்றி பெற்றிருக்கிறது தலைநகர் டெல்லியில். இதனை தொடர்ந்து இது என்னவாக மாறப்போகிறது, அரசியலில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பதையெல்லாம் நாம் அடுத்தடுத்த நாட்களில் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த அமர்வில் பங்கேற்ற 4 விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. நேர்பட பேச நிறைவடைகிறது. இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு. அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்தில் கூட்டப்பட்டது.